வாருங்களே, நல்லுறவினில் மகிழ வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கியனையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜியா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Lady of Health, Vellankani, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media. And in a special way, for all the sponsors of this live telecast Mass, and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Lady of Health, Vellankani, who are watching the same. அன்னையின் அன்பு பக்தர்களே, தொடக்ககால கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை வாழ்வு, கிறிஸ்தவ வாழ்வு, ஆன்மீக வாழ்வு இந்த பாஸ்கா காலத்தின் ஒவ்வொரு நாட்களின் இறை வாக்கியங்களாக, வாசகமாக, அவருடைய அனுபவமாக நமக்கு எடுத்துச் சொல்லப்படுகிறது. எனவே தொடக்ககால கிறிஸ்தவர்கள், ஆதி கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை கொண்டிருந்தார்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வார்த்தை எவ்வாறு அவர்கள் உள்ளத்தை ஊடுருவியது, ஊடுருவிய அந்த இறை வார்த்தையின் மீது அவர்கள் நம்பிக்கை கொண்டு எவ்வாறு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக, கிறிஸ்துவினுடைய சாட்சிகளாக மாறினார்கள் என்பதுதான் நம்முடைய ஆன்மீக வாழ்வின் அடித்தளமாக இருக்கிறது. கிறிஸ்தவ வார்த்தை அல்லது கிறிஸ்துவினுடைய வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை உங்களுக்குத்தான் அருளப்பட்டது, ஆனால் நீங்கள் அதை உதறி தள்ளிவிட்டீர்கள் என்று பவுலடியாரும் பர்னபாவும் அந்தியோக்கிய நகர கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள். கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, எனவே நாங்கள் புற இனத்தாருக்கு சொல்லுகிறோம், புறவினத்தாருடைய வாழ்க்கை நாங்கள் ஒளியேற்றப் போகிறோம் என்று அவர்களுடைய அவநம்பிக்கையை அல்லது தாம் யூதர்கள் என்று கொண்டிருக்கின்ற அந்த ஒரு அகந்தையை அவர்கள் எடுத்துச் சொல்லுகின்ற பொழுது ஊருக்கு வெளியே அல்லது நகருக்கு வெளியே இவர்கள் அனுப்பப்படுகின்ற சூழ்நிலை ஏற்படுகின்றது. கடவுளுடைய அனுபவம், இறை வார்த்தை அல்லது இறை வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகின்ற நேரத்தில் கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் நாம் நடக்கின்ற பொழுது நிச்சயமாக இறைவன் நம்மையும் ஒதுக்க நேரிடும். அத்தகைய தருணத்தை ஏற்படுத்தாமல் இறைவனோடு இணைந்து வாழ வரம் கேட்டு ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்,
ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, பாஸ்கா பெருவிழாவால் உலகுக்கு விண்ணக நலன்களையும் உம் திரு அவைக்கு மன்னிப்பையும் கனிவுடன் அருளுகின்றீர். இன்றைய வாழ்வில் நாங்கள் கடைபிடிப்பவை நிலைவாழ்வுக்கு எங்களை இட்டுச் செல்வனவாக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிருந்து வாசகம். அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர். மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள். பவுலும் பர்னபாவும் துணிவுடன் கடவுளின் வார்த்தையை உங்களுக்குத்தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது. ஆனால் நீங்கள் அதனை உதறித்தள்ளி நிலை வாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்துக் கொண்டீர்கள். எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள். இதை கேட்ட பிற இனத்தார் மகிழ்ச்சியடைந்தனர். ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர். நிலை வாழ்வுக்காக குறிப்பிட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர். அப்பகுதி எங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது. ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்புக்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் இன்னலுக்குள்ளாக்கி அவர்களை தங்களை நாட்டிலிருந்து துரத்திவிட்டார்கள். அவர்கள் தங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள். சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியால் நிகழ்த்திருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 98. மாந்தர் அனைவரும் கடவுள் அருளிய விடுதலை வாழ்வை கண்டனர். மாந்தர் அனைவரும் கடவுள் அருளிய விடுதலை வாழ்வை கண்டனர். மாந்தர் அனைவரும் கடவுள் அருளிய விடுதலை வாழ்வை கண்டனர். பாடல் பாடி அவரை போற்றுங்கள். ஆண்டவருக்கு புதிய பாடல் பாடி அவரை போற்றுங்கள். ஏனெனில் வியத்தகு செயல்கள் பலவே புரிந்துள்ளார். ஏனெனில் வியத்தகு செயல்கள் பல
வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாயிருப்பீர்கள். உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறை திருவசனங்கள் 7 முதல் 14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர். மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள். ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர். இதனுடைய அர்த்தம், இதனுடைய பின்புலம், பிசிதியாவில் உள்ள அந்தோக்கியா தொடக்க கால கிறிஸ்தவர்கள், ஆதி கிறிஸ்தவர்கள் இயேசு உயிர்த்த பிறகு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு அதிகமாக ஆண்டவரால் ஈர்க்கப்பட்ட கிறிஸ்தவர்களை, இயேசுவினுடைய சீடர்களை, இயேசுவை பின்தொடர்ந்தவர்களை கொண்ட நகரமாக அது இருந்தது. இந்த நகரமானது ஏறக்குறைய கிறிஸ்துவனுடைய பிறப்பிற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பாக அலெக்சாண்டர் த கிரேட் அவருடைய சக்சஸரால் உண்டாக்கப்பட்டது. ஃபவுண்டட் பை ஒன் ஆஃப் த சக்சஸஸ் ஆஃப் த அலெக்சாண்டர் த கிரேட் in before 300 BC. எனவே இந்த நகரத்தில் இதனுடைய வளர்ச்சி, இதனுடைய அந்த நவீன முன்னேற்றத்தை பார்த்து
யூதர்கள் அதனால் ஈர்க்கப்பட்டு இந்த நகரத்திற்கு அதிகமாக வந்து அதனுடைய அந்த முன்னேற்றமான ஒரு நவீனகரமான வாழ்க்கையை பார்த்து ஈர்க்கப்பட்டார்கள். அதனால் நிறைய யூதர்கள் இங்கு வந்து இடம் வாங்கி அல்லது குடியேறி இந்த நகரத்திலே அமர ஆரம்பித்தார். எனவே யூதர்களுடைய எண்ணிக்கை பரவ ஆரம்பித்தது. இன்னொரு புறம் இதனுடைய அந்த போக்குவரத்து சாலையானது ரோமானியர்களுடைய போக்குவரத்திற்கு மிகுந்த ஒரு கவனத்தை ஈர்த்ததனால இந்த அந்தியோக்கிய அந்த சாலையானது ரோமானியர்களுடைய வியாபாரத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு தலமாக அமைந்து விட்டதனால் 6வது நூற்றாண்டில் ரோமானியர்களுடைய காலனியாக இது மாறியது. இவ்வாறு மக்கள் அதிகமாக இந்த நகரத்திற்கு வந்து குடியேறியதால் இந்த நகரத்திலே கிரேக்கர்களும் யூதர்களும் ரோமானியர்களும் வாழ ஆரம்பித்தார்கள். எனவே மக்களுடைய வாழ்க்கை ஒருபுறம் வசதியாக இருக்கின்ற போது இன்னொரு புறம் அவர்களுடைய ஆன்மீக வாழ்க்கையிலே அந்த வாழ்க்கையினுடைய செழிப்பு வனப்பு அதிகமாகிற பொழுது அதிலே அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே தளர்வு ஏற்பட ஆரம்பிக்கின்றது. செல்வச் செழிப்பிலே இருக்கின்ற யூதர்கள் அல்லது வசதியானவர்களால் கைவிடப்பட்ட இளம் விதவைகள் அதிகமாக ஆகின்றார்கள். பிகாஸ் ஆஃப் திஸ் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப். அதிக இளம் பெண்கள் கணவர்களால் கைவிடப்படுகின்றார்கள். இவ்வாறு கணவர்களால் கைவிடப்பட்ட அந்த இளம் பெண்கள் யூத மதத்தை நோக்கி வர ஆரம்பிக்கிறார்கள். அப்ப யூத மதத்திற்கு அதிகமான இளம் விதவைகளுடைய எண்ணிக்கை அதிகமாக ஆரம்பிக்கின்றது. அந்த யூத மதம் ஒரு கவர்ச்சியை இந்த பெண்களுக்கு இளம் விதவைகளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறது. இத்தகைய நேரத்தில் தான் அந்த யூதர்களுடைய அல்லது அவர்களுடைய சட்டதிட்டங்கள் அல்லது நாங்கள் யூதர்கள் எங்களுக்குத்தான் எல்லா தகுதியும், கடவுளுடைய செல்ல பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த இளம் விதவைகள் அல்லது அந்த யூத கலாச்சாரத்திற்கு உட்படாதவர்களுடைய ஒரு கூட்டம் அதிகமான ஒன்று அங்கு ஏற்படுகின்ற அந்த தாக்கத்தினால் அந்த வாழ்க்கையினுடைய மாற்றத்தை அப்படியே கிறிஸ்தவ மதத்துக்குள் பவுலடியார் கொண்டு வர ஆரம்பிக்கிறார். இவ்வாறு பிரமாணிக்கமில்லாத இவர்களுடைய வாழ்க்கை அங்கே சுட்டி காட்டப்படுகின்ற போது அது இவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றார்கள், இவர்களுடைய அறநெறி வாழ்க்கை, இந்த மாரல் லைஃப் நல்லா இல்லை என்று சொல்கின்ற நேரத்தில் இதை கேட்ட உடனே தான் யூதர்களுக்கு கோபம் வர ஆரம்பிக்குது. அப்போ கோபம் வந்தவுடனே என்ன சொல்கிறாங்க? மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து, ஏன்னா பெண்கள் அதிகமாகிட்டாங்க, கூட்டம் அதிகமாகுது, எல்லாரும் கிறிஸ்துவ மதத்தை நோக்கி போகிறத பார்த்த உடனே யூதர்களுக்கு நிறைந்து அவங்கள பழித்துரைக்கிறார்கள். அவர்களை பவுலும் பர்னபாவும் துணிவோடு கடவுளின் வார்த்தையை உங்களுக்குத்தான் முதலில் அறிவிக்க வேண்டி இருந்தது, ஏன்னா நீங்கள் கடவுளுடைய பிள்ளை என்று சொல்லுகின்றீர்கள், அரச குருத்துவ திருக்கூட்டம் என்று சொல்லுகின்றீர்கள், நாங்கள் தேர்ந்தெடுக்கும் என்று சொல்லுகின்றீர்கள், ஆனால் நீங்கள் அதனை உதறித்தள்ளி நிலைவாழ்வுக்கு தகுதியவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்துக் கொண்டீர்கள். ஏன்னா கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சிலுவையிலே அறைந்து விட்டீர்கள், எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கின்றோம், யூதர்கள் அல்லாத மற்ற மக்கள்கிட்ட போகிறோம், உலகம் அனைத்தையும் மீட்க வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம், உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தாருக்கு ஒலியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். எனவே எங்களை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, எங்களுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை, எனவே நாங்கள்
பிரேரணத்தை இடத்தில் வச்சிருக்கிறோம், யூதர் அல்லாத இடத்தில் நாங்கள் வச்சிருக்கிறோம். நாம் எல்லாம் யூதர் அல்லாதவர்கள். ஆனால் கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகின்றோம். அந்த வார்த்தை, இவர்களுடைய இந்த மறையுரை எல்லா இடத்துலையும் பரவணும்னு யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்புக்குரிய பெண்களையும், அந்த widows, they were passion of the word of God, நகரின் முதன்மை குடிமக்கள் தூண்டிவிட்டு என்ன செய்கிறாங்க, பவுலையும் பர்னபாவையும் அங்கிருந்து துரத்தி விட்டார்கள், தங்களது நாட்டிலிருந்து துரத்தி விட்டார்கள். அப்போது அந்த கோபத்தின் உச்சியில் அவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க, அவர்கள் தங்கள் காலில் படிந்த தூசிய அவர்களுக்கு எதிராக உதறி தள்ளிவிட்டு இக்கோனியாவுக்கு போகிறாங்க. இதுதான் அந்த தொடக்க கால ஆதி கிறிஸ்தவருடைய நம்பிக்கை வாழ்க்கை. இறை வார்த்தை உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது, எனவே அந்த இறை வார்த்தையை நீங்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை. illiteracy, the spiritual illiteracy. ஒரு மறையுரையினுடைய பிரசங்கம் ஆற்றுவதிலே மிகுந்த he was having a passion for the word of God. கடவுளுடைய அந்த வார்த்தையை மக்களுக்கு அறிவிப்பதில் ரொம்ப ஆர்வமும் ஒரு வெறியும் அல்லது அதன் மீது ஆழ்ந்த நம்பிக்கையும் கொண்ட ஒரு குருவானவர், சிறந்த ஒரு மறையுரையாளர். இப்போ அவரை பார்த்து ஒருத்தர் கேட்குறார், உங்களுக்கு எப்படி இந்த இறை வார்த்தையை இவ்வளவு ஒரு ஆழமாக, இவ்வளவு ஒரு மக்களுக்கு புரிகின்ற விதத்தை உங்களால் எப்படி இதை மக்களுக்கு போதிக்க முடிகின்றது, இதனுடைய காரணம் என்ன என்று அவர் கேட்கின்றார். அப்போ அவர் கொஞ்ச நேரம் அமைதியாக சொல்கிறார், நான் குருமடத்திலே படித்து கொண்டிருந்த பொழுது என்னுடைய பெற்றோர் எனக்கு எழுதிய கடிதங்களை அடிக்கடி நான் படிப்பது. ஒவ்வொரு முறையும் அந்த கடிதங்களை, அந்த லெட்டரை நான் படிக்கின்ற பொழுது எனக்குள் ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு ஏற்படும், ஒரு நம்பிக்கை ஏற்படும், ஒரு உற்சாகம் ஏற்படும். ஆனால் எனக்கு நல்லா அந்த லெட்டரை தெரியும், கடிதத்தை தெரியும், காரணம் அதனுடைய கண்டென்ட் எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் நான் அதை படிக்கின்ற பொழுது எனக்குள் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி, அந்த உற்சாகம், அந்த உத்வேகம் என்னை தூண்டி எழுப்பும். காரணம் என்னவென்றால், அந்த கடிதத்தை யார் எழுதியது என்பது தெரியும். நான் அவர்களை அன்பு செய்கிறேன். ஐ ஆம் ஃபாலோயிங் இன் லவ் வித் த சென்டர். அந்த கடிதம் யாரால் எழுதப்பட்டது என்பதனால அந்த கடிதத்தையும் நான் நேசிக்கிறேன். அந்த கடிதம் எனக்கு அவ்வளவு பிடித்திருக்கிறது. அதனால்தான் எனக்கு இத்தகைய உற்சாகத்தை, உத்வேகத்தை, தூண்டுதலை கொடுக்கின்ற அந்த என்னுடைய பெற்றோருடைய கடிதத்தை நான் எடுத்து பார்க்கின்ற பொழுது எனக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்போ யார் இந்த கடிதத்தை அனுப்புனா, இந்த கடிதத்தினுடைய ஆரிஜின் என்ன என்பது அவருக்கு வித்தியாசத்தை கொடுப்பதை போல, ஸோ when we have the passion of the word of God, கடவுளுடைய வார்த்தையின் மீது நமக்கு இருக்கின்ற அந்த ஆர்வம் பற்றி எறிவதற்கு the sender யார்னா கடவுள். கடிதம் அவருடைய வார்த்தைகள், கடவுள் அவருடைய அந்த வார்த்தைகள், அவர் அனுப்பிய அந்த கடவுள் அவருடைய வார்த்தைகள் மீது நாம் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கின்றோமோ, அல்லது அந்த வார்த்தையை புரிகின்ற அல்லது அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் இருக்கிறதோ, அப்பொழுது தான் அதனுடைய தாக்கம் இருக்கும். ஆனால் பல நேரங்களில் இயேசுடைய சீடர்களுக்கு அந்த அறியாமை, த இல்லிட்ரசி, படிப்பறிவின்மை. என்ன படிப்பறிவின்மை? ஆண்டவர் இயேசு தங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அறிய முடியாத மந்தபுக்தி, த ஸ்பிரிச்சுவல் இல்லிட்ரசி, படிப்பறிவின்மை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையும் அறிந்திருப்பீர்கள், அவரை கண்டும் இருப்பீர்கள். அப்போ உடனே அவர் கேட்குறாரு, ஆண்டவரே தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும். அப்போ தான் சொல்கிறார், த ஸ்பிரிச்சுவல் இல்லிட்ரசி. இயேசுவையே அவங்க புரிஞ்சுக்கல. பிலிப்பே,
இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது என்னுடைய தந்தையை காண்பது. அப்படி இருக்கு, நீ எப்படி தந்தை எங்களுக்கு காட்டும் என்று சொல்லுகிறாய்? தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருக்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்கள், இது ஆண்டவர் இயேசு இந்த டிஸ்கோர்ஸ் அவங்களை விட்டு போவதற்கு முன்பாக சொல்லப்பட்ட இந்த மறை போதனை, அவர்களுடைய அறியாமை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்தை இயேசுவினுடைய சீடர்கள் உணராம இருந்த தன்னம். தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருக்கிறேன், அதனால் நான் சொல்வதை நம்புங்கள், என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் நான் செய்கிற புதுமையை பார்த்தாவது நம்புங்க, என்னுடைய செயலை பார்த்தாவது நம்புங்க. ஊமைகள் பேசுகின்றார்கள், செவிடர்கள் கேட்கின்றார்கள், இறந்தவர்கள் உயிர் பெறுகின்றார்கள், நோயாளிகள் நலம்படைகிறார்கள், இன்னமும் மந்தமாக இருக்கிறீங்களே, ஸ்பிரிச்சுவல் இல்லிட்ரசி என்று ஆண்டவர் இயேசு கேட்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது, அன்னை மரியாளின் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டவருடைய ஆலயத்திற்கு வந்திருக்கின்றீர்களே, இங்கு நடக்கின்ற அதிசயங்களும் அற்புதங்களும் இத்தகைய நம்பிக்கையை உங்களுக்கு தூண்ட வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது உங்களுடைய உள்ளத்தை பற்றி எரிய வைக்க வேண்டும். அப்படி எரிய வைக்கின்ற பொழுதுதான் கடவுளுடைய வார்த்தை உங்களுக்குத்தான் என்று அன்று இயேசுவினுடைய சீடர்கள் பவுலடியார் பர்னமா சொன்னது நம்முடைய உள்ளத்தையும் ஊடுருவிப்பாயும். இல்லை என்றால் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அறிந்து கொள்ளாத, இயேசுவோடு இறைத்தது இறந்ததை புரிந்து கொள்ளாத அவருடைய சீடர்களைப் போல நாமும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ ஆண்டவர் இயேசுவினுடைய அரும் செயல்களையும் வல்ல செயல்களையும் அற்புதங்களையும் நாம் உணர்கின்ற போது இயேசு சொல்ற அந்த வார்த்தை நடக்கும். அப்போ இயேசு என்ன சொல்றார்? என்னுடைய செயல்களையாவது மாறுங்கள் என்று சொல்லுகின்றாரே. சொல்லிட்டு கடைசியாக அவர் சொல்றார், நான் தந்தையிடம் போகிறேன், முன்னால் நான் உங்க கூட இருக்க மாட்டேன், நான் போகிறேன்ப்பா. ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், உங்களிடத்திலே அந்த அறியாமை விளக்கப்பட்டு விட்டால், இஃப் யூ ஹாவ் த பேஷன் ஃபார் த வேர்ட் ஆஃப் காட், இறை வார்த்தைக்கு உங்களிடத்திலே அந்த ஒரு ஈர்ப்பு இருந்தால், நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் உங்களுக்கு செய்வேன். என் பெயரை சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா அது நடக்கும், அது நிறைவேறும். இவ்வாறு தந்தை மகன் வழியாக மாற்றி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் நான் செய்வேன், ஆனால் உங்களுக்கு என்னுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எனவே ஆதி கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த இறை வார்த்தை, இயேசுவினுடைய சீடர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த இறை வார்த்தை உங்களுக்கு தான். கடவுளுடைய வார்த்தை உங்களுக்கு தான். நம்பிக்கை இருக்கிறதா? உள்ளம் பற்றி எறிகிறதா? அன்னையினுடைய அருளால், ஆசிரால், பாதுகாப்பால் நீங்களும் தொடக்க கால கிறிஸ்தவர்களைப் போல ஆவியானவரால் ஆட்கொள்ள தொடர்ந்து இணைந்து ஜெபியுங்கள். மலர்ந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். இகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். மலர்ந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். இகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். வருவேன் வருவேன் இறைவனே, வாழ்வை தருவேன் பலியன. வருவேன் இறைவனே, வாழ்வை தருவேன் பலியன. முகமலர்ந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். இகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். சகோதர சகோதரிகளே, நடிதும் குடிதுமான பலி எல்லாம் தந்தரை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எக்காலத்தும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாகி எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவரே, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவா. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய
என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்துரணங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட பரிபாலகர் பேரருள் திரு எல் சகாயராஜ் மற்றும் எங்கள் மறை மாவட்ட முன்னாள் ஆயர் தேவதாஸ் அம்பரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் தள்ளும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியவே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும்
அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அழைக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்திர. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் தந்தல் திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். வந்து பாருங்கள், வாழ்வினை மாற்றிடும் சுவைத்து பாருங்கள். வானக விருந்துக்கு வந்து பாருங்கள், வாழ்வினை மாற்றிடும் சுவைத்து பாருங்கள். அள்ள அள்ள குறையாத அன்பின் தாகம் தணியாத, என்றும் என்றும் மறையாத, நம்மை விட்டு விலகாத, அள்ள அள்ள குறையாத அன்பின் தாகம் தணியாத, என்றும் என்றும் மறையாத, நம்மை விட்டு விலகாத. வானக விருந்துக்கு வந்து பாருங்கள், வாழ்வினை மாற்றிடும் சுவைத்து பாருங்கள். கசசனி சாச கசசனி சாச மாமாமதாதாத பாபாமபா. அறுசுவை உணவினை அடிக்கடி உண்ணும் நீங்கள் இறைவனின் உடலை உண்ண வாருங்கள். இறைவனின் உடலை உண்ண வாருங்கள். மன்னாவை உண்டதால் கானான் தேசம் நுழைந்தன, மோட்சம் சேர அழியா உணவு உண்ண வாருங்கள். மோட்சம் சேர அழியா உணவு உண்ண வாருங்கள். தன்னையே கொடுத்தவர், நமக்காக உடைந்தவர், வாழ வைக்க அழைக்கிறார் வாருங்கள். தன்னையே கொடுத்தவர், நமக்காக உடைந்தவர், வாழ வைக்க அழைக்கிறார் வாருங்கள். அன்பு நீதி சமுதாயம் படைத்திடுவோம், நாம் அவர் வழி நாளும் வாழ்ந்திடுவோம். அன்பு நீதி சமுதாயம் படைத்திடுவோம், நாம் அவர் வழி நாளும் வாழ்ந்திடுவோம். வானக விருந்துக்கு வந்து பாருங்கள், வாழ்வினை மாற்றிடும் சுவைத்து பாருங்கள். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு ஏற்றுச் செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. நல்லது நல்லது நல்லதே, நம் கடவுளை புகழ்வது நல்லதே. அன்னையின் அன்பு பக்தர்களே, வேளாங்கண்ணி திருத்தல பேராலய கீழ்கோவிலில் திங்கள் முதல் வியாழன் வரை ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணிக்கு தமிழில் திருப்பலி நடைபெறும். வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய கிழமைகளில் மதியம் 3 மணிக்கு திவ்ய நற்கருணை ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து தமிழில் திருப்பலியும் நடைபெறும். இறை மக்கள் அனைவரும் இத்திருவழிபாட்டு நிகழ்வுகளில் பங்கெடுத்து இறைவனுடைய ஆசிரையும் அன்னை மரியாவுடைய பரிந்துரையை பெற்றுச் செல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றோம். சந்திரனை போல் அழகுள்ளவராய், சூரியனை போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். என்னை அனுப்பியவரின் துள்ளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திருவை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் எங்கள் மறைமாட் பரிபாலக சகாயராஜ் மேனாலாய் தேவதாஸ் அம்ப்ரோஸ் எல்லா திருநேயர் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் மதும் ஆட்சிக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடலுள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்களும் அரசு பணியாளர்களும் மக்களின் அடிப்படை தேவை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவர் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்துருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையை நாடி இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல்நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர்,
இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us in a special way remember our brethren who are taking part with faith in the sacred liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் புகழும் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலுரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னை, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்கலா சிறுவனை நடக்க வைத்ததை போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய நாசி உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of dear mother, Our Lady of Velankani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். படைப்பினிலே சிறந்தவளே, பார்ப்போற்றும் தூயவளே, உம் பெருமை பாடிடவே நாவுகள் ஏது? அம்மா உன்னருமை கூறிடவே வார்த்தைகள் ஏது? படைப்பினிலே